வீக்கெண்ட் ஆனா போதும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிடுவேன். அங்க அழகா துவச்சு குடுத்துருவாங்க. பட் இந்த வீக் சண்டே கூட கிளாஸ் இருந்ததுனால என் ட்ரெஸ் எல்லாம் நானே துவக்கிற நிலம வந்துச்சு. எப்படின்னா இந்த வீக் ஸ்கிப் பண்ணிடலான்னு பார்த்தாலும் என் ட்ரெஸ் எல்லாம் திரும்ப திரும்ப போட்டு நாளைக்கு போட்டு போறதுக்கே இல்ல. அதனால துவச்சு ஆகணும் அப்படின்னு துவக்க வேண்டியதுல எடுத்து வச்சு பார்த்தா இவ்வளவு ட்ரெஸ் இருக்கு. இதெல்லாம் நான் என்னைக்கு துவச்சு முடிக்க ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்க ட்ரெஸ் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருந்தா இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அப்படி நான் துணி துவைக்கத்தே டுட்டோரியல் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டே வரேன். ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? அதை ஃபர்ஸ்ட் ஒரு பக்கெட்ல தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுல துணி போட கொட்டுவாங்க. பட் நம்மள்ட்ட இல்ல. சரி வாங்கலாம் அப்படி கடையில போய் ஒரு பாக்கெட் கேட்டா 10 ரூபாய்க்குலாம் ஜிபே பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டான். சரி வழி இல்லாம 2 பாக்கெட் வாங்கினேன். தண்ணியில துணி போட கலக்கணும். அளவெல்லாம் தெரியல. கலர்ஃபுல்லா மாதம் வரைக்கும் கொட்டிக்கினே இருங்க. அப்புறம் துணியில எடுத்து அதுல போட்டு ஒரு 1/4 மணி நேரத்தை ஊற வைக்கணும். அந்த கேப்ல நான் போய் சிறை படம் பார்த்துட்டு இருந்தேன். திரும்ப துணி துவைக்கணும்னு நினைச்சாலே காண்டதான் இருந்தது. பட் பண்ணமே சொல்லிட்டு தான் கையில அரசன் சோப்பு எடுத்து இதா 2வது முக்கியமான கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப். ஒரு ட்ரெஸ் எடுத்து நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி அதை அழைச்சி தனியா எடுத்து வைக்கணும். திரும்ப ரிப்பீட். இந்த வாட்டி சோப்பு எல்லாம் போட தேவையில்ல. பட் ஆல்ரெடி அழைச்சி வச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அந்த சோப்பு கரெல்லாம் இல்லாம திரும்ப நல்லா அழைச்சி வச்சா வேலை முடிஞ்சுது. இப்பெல்லாம் ஒரு சில பொண்ணுங்களே துணி துவைக்கிறது இல்ல. பட் நான்லாம் பாத்தீங்களா எனக்கு ஃபியூச்சர்ல வர போறவங்கலாம் கொடுத்து வச்சுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்டா ஒரு ஸ்டெப் அந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒரு பக்கெட்ல போட்டு எடுத்துமே மொட்டை மாடியில காய வச்சேன்னா அவ்வளவுதான். இந்த துணி தைக்கிற வேலை டோட்டலா ஓவர். ட்ரெஸ் எல்லாம் நைட்டுக்குள்ள காஞ்சிடும்னு நினைக்கிறேன். சோ நான் அப்போ வந்து எடுத்துக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கா பார்ப்போம். பாய்.